எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே. இன்றைய பிறந்தநாள் வாழ்த்து. இன்று பிறந்தநாள் காணும் ஜெசித்திற்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் தெரிவிப்பவர் ஆனந்தி. மேலும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் காணும் அனைவருக்கும் நம்ம கார்ட்டூன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அக்கா பரவாயில்லக்கா, வீடுலாம் நம்ம வீடு மாரி இல்லைனாலும் நல்லா அம்சமா பெருசா இருக்குக்கா, நல்லா இருக்குங்கக்கா. ஆமாடி, ஏண்டி நம்ம வீடுன்னு சொல்ற? நம்மக்கிட்ட தான் இப்போ வீடே இல்லையே. ஐயோ ஏக்கா சாரிக்கா. சரி விருட்டி, யதார்த்தமாக வாயில் வந்த வார்த்தை நான் ஏன் பிரச்சனையாக்குவேன்? நம்மளே பிரச்சனையை இழுத்து போட்டுக்கிட்டு இருந்தா அடுத்து வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அடுத்து என்ன வழிங்கிறத பார்க்கணும். 100ல் ஒரு வார்த்தையை கரெக்டாக சொன்னக்கா. பார்த்துக்கலாம் வா, நாங்களாம் இருக்கோம்ல. அந்த நம்பிக்கையில் தாண்டி இன்னும் இருக்கேன். இப்போ பொண்ணு மாப்பிள்ளையே நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும், ஆனால் நமக்கு வீடே இல்லை. நான் எங்கடி கூப்பிட்டு போவேன்? அக்கா நான் இல்லையா? ஏன்க்கா நம்ம வீட்டில் பண்ணிக்கலாம், இதில் என்ன இருக்குது? ஏட்டி இருந்தாலும் ஊர் உலகம் என்னடி சொல்லும்? அக்கா ஊர் உலகத்தை பார்த்தா நம்ம நல்லா இருக்க முடியுமாக்கா? அப்படியே கல்யாணம் நின்ன பிறகு எல்லாம் வந்து என்னென்ன பேச்சு பேசிட்டு போனாங்கன்னு பார்த்தல. யார் கூட வந்தாங்க? நாங்கள் தானே இருக்கோம். நாங்கள் சொல்கிறத நீ கேட்க மாட்டியா? கேட்குறதெல்லாம் சரி தாண்டி. அப்புறம் என்ன, நீ சும்மா இரு, அவங்க சொல்கிறப்ப நம்ம பார்த்துக்கலாம். என்ன எதனா பேசிக்க வேண்டியதான். ஏக்கா எனக்கு தெரிஞ்சு மாமா எல்லா வீடியோவும் வித்திருப்பாருன்னு நினைக்கிற. இப்படி தாண்டி சொன்னாங்க. அந்த டவுட்டுக்காக தான் அவரை போயிட்டு பார்த்துட்டு வர சொல்லியிருக்கேன். நான் சேதி விசாரிச்சுட்டு வருவார். நீ இரு, பார்த்துக்கலாம், நான் டைம் இருக்கு. சரிடி. சம்மந்தி சொல்லுங்கண்ணே. ஏம்மா சம்மந்தி என்ன நடந்தே நடிச்சிட்டு இருக்காங்களா? ஐயோ அண்ணா இல்லைங்கண்ணே, நான் நார்மலாக தான் இருக்கேன். தெரியுதுமா, என்னதான் இருந்தாலும் என் நண்பன் இல்லாதது எனக்கே கஷ்டமாக இருக்குது. ஒரு இக்கட்டான தலைமையில் உன்னை விட்டுட்டு போனால் உனக்கு எப்படி இருக்குன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுதுமா. விடுங்கண்ணா, அதே பேச வேணாம். சரிம்மா, இப்போ பொண்ணு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணுமே, என்ன பண்ணலான் இருக்கீங்க? ஐயோ நம்ம மனசில் நினச்சது இவர் வேறு கேட்குறாரு, என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. அண்ணா அது வந்து ஐயோ அண்ணா சொல்கிறோண்ணே, வீடு வேறு நிறையா இருக்கா, அதனால் எதில் கூப்பிட்டு போகணுன்னு தெரியல. அம்மா நீங்கள் எதுக்கு ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். அண்ணே ஆமாம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஆல்ரெடி என் ஸ்நேகிதை ஏதோ வித்துட்டு இருந்தாலும் இப்போ பிரச்சனையாக இருக்குது. வீட்டில் இந்த தடவை எங்கே கூப்பிட்டு போவீங்க? இன்றைக்கி இங்கே இருக்கட்டும், நேரம் வேறு ஆயிடுச்சுல்ல, அதனால் நான் சமாளிச்சுக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அண்ணே ரொம்ப நன்றிங்க அண்ணே. அம்மா ஏந்திரிம்மா முதல்ல. அக்கா ஏந்திரிக்கா. அட என்னம்மா நீ காலெல்லாம் விழுந்துக்கிட்டு இருக்க? உண்மையா வாரத்தை அண்ணன்னு சொல்கிறியே, உன் அண்ணனாக இருந்தால் இப்படி கெஞ்சி கேட்பியாம்மா? இல்லைண்ணா அது வந்து அதெல்லாம் நீ எதுவும் சொல்ல வேணாம்மா. என் ஸ்நேகிதனோட பொண்ணு என் பொண்ணு மாரி, நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன், உனக்கு எந்த கவலையும் வேணாம். மீனாட்சி கொஞ்ச நாள் தான் அப்படி இருப்பா, அதுக்கப்புறம் சரியாயிடுவா. என் ஸ்நேகிதன் சீக்கிரமாக வந்துடுவான், உங்கள் நிலமை மாறும். சரிங்கண்ணா. ஏக்கா வாக்கா, அதான் அண்ணன் பார்த்துப்பாரு. சரிட்டி. சே, நண்பன் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட போகிறாங்கன்னு தெரியலையே. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம உதவி செய்யணும். என் நண்பன் எனக்காக எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கான். அவனுக்காக அவன் பொண்ணு வாழ்க்கையை நம்ம நல்லபடியாக வாழ வைக்கணும். அப்படியா விஷயம்? நான் எப்படி சந்தோஷமா விடுவேன் அண்ணே? கவலைப்படாதீங்க, உங்க மருமகளை நானும் பார்த்துக்கிறேன். இந்த வீட்டுல தானே இருக்க போறேன். இனி அந்த மீனாட்சிய எப்படி பேசி மயக்க முடியுமா மயக்கி அந்த அணுவை குடும்பப்படுத்த வைக்கணும். ஏய் என்னையே நீ எவ்வளோ இந்த 2 மாசமா சித்திரவாணி வச்சிருப்ப, அதுக்கு வைக்கிறண்டி ஆப்பு. அனு தேவி, என்ன உனக்கு? தேவி நான் என்ன பண்ண, என் மேலே ஏன் கோவமா இருக்கேன்? பால்ல ஒரு துளி விஷம் கலந்தாலும் அது விஷமா தான் மாறும். அது மாதிரி தான் நீங்களும் உங்க குடும்பமும் நல்லா எங்களை ஏமாத்திட்டீங்க. வெறும் பணத்துக்காக அடையிற கூட்டம் தானே நீங்க. தேவி அது வந்து போதும் ஜீவா, நிறுத்து. என்கிட்டயும் பேசுற வரலாம் வச்சுக்காத. நீ என் அக்காவுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா, இதுல அந்த மீனாட்சி ஆண்டி வேற என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. நான் அந்த கவலையில இருக்கேன். உன்கிட்ட பேச மாட்டேன், என்ன ஆக போகுது? தயவு செய்து இனிமே என்கிட்ட பேசிடாத. இனிமே என்கிட்ட பேசவும் கூடாது, நீ பார்க்கவும் கூடாது. நீ யாரும் நான் யாரும் பார்க்காத என்ன பார்க்காத, கொத்தம் பார்வையாலும் என்ன பார்க்காத, விட்டு போகாத என்னை விட்டு தள்ளி தள்ளி போகாத. தேவி நில்லு. என் ஃபேமிலி மெம்பர்ஸ் செஞ்ச தப்புக்காக என்கிட்ட பேசாமல் இப்படி போகிறா. இவ்வளோ சமாதானப்படுத்தணும். என்னதான் இருந்தாலும் நம்ம குடும்பம் அவங்க குடும்பத்துக்கு துரோகம் தான் பண்ணுச்சு. பேசுவோம், எல்லாம் மாறும். நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா.
சந்தோஷப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? ஏம்மா அதாம்மா அந்த அலமையிலோட மாவன் கல்யாணம் நின்று போயிருச்சாமே, கேள்விப்பட்டியா? இதெல்லாம் ஒரு விஷயமாடி, அதான் அங்கேயே பார்த்துட்டோம்ல. அம்மா உனக்கு ஒரு விஷயமா தெரியல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எப்படா அந்த கல்யாணத்துல ஏதாவது குழப்பம் பண்ணி விடலான் இருந்தேன், தானா நின்று போயிடுச்சு. ஆமா மட்டி, தானா நின்று போச்சு. ஒரு குடும்பம் எவ்வளோ அவமானப்படுது, அதை பார்த்து இங்கே இவ்வளோ சந்தோஷப்படுதுங்க. இதெல்லாம் மனுஷன் ஜென்மங்களா? என்னம்மா இந்த மயிலுங்கிறவ வந்துட்டா, கொஞ்சம் அமைதியா இரு. ஓ காரணம் ஆக்டுங்க. மயிலு வந்துட்டியாம்மா? அலமேலுக்கு ஆறுதல் சொன்னியா? பாவம், நீங்களா நம்ம ஆறுதலா இருக்கணும். நல்லா பாத்துக்கோ, அந்த பொண்ணுக்கு நல்லா ஆறுதல் சொல்லுங்க. இனிமே யார் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாங்களோ. ஆமா விட்டி மயில, கொஞ்சம் ஆறுதலா போய் பேசு. அப்ப கேப்ப வேணா வச்சவன் நிறைய அறுப்பான்பாங்க. அது மாதிரி அவ என்ன பாவத்தை சேர்த்து வச்சாலும் இந்த மாதிரி அவ பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு. போதும், நிறுத்துங்க. நீங்க பாட்டுக்கு உங்க வாயில் வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நல்லா உங்களுக்கு சோதனை வரத்தான் செய்யும், அதை யாராலையும் தடுக்க முடியாது. அதுக்காக அவங்க பாவம் செஞ்சிருவோன்னு ஆயிட முடியுமா? ஹலோ அகிலாண்டீஸ்வரி, நீங்கள் என்னமோ வந்து நல்லது மட்டுமே செஞ்ச மாரி அவ்வளோ ஓகே மாரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாதா? அலமேலக்காவோட நாத்தனா தானே நீங்கள்? நல்லா குடும்பம் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். தேவையில்லாமல் இனிமேல் அலமேலக்காவை பற்றி பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க, அவளை தான் நான் சொல்லுவேன். நீங்க பேசினா நான் அப்படித்தான் பேசுவேன். தேவையில்லாம அப்படி பேசாதீங்க அடுத்தவங்களை. நீங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? அதுக்கு என்ன இப்ப? உண்மையை தானே சொன்னேன். அந்த நின்று போன கல்யாணம் என்ன இப்ப நடக்கவா போகுது? நல்லவங்கங்கிறிய. எதுக்கடி இப்ப சிரிக்கிற? வெக்கமா இல்ல உனக்கு? ஐயோ ஐயோ, எனக்கு உங்களை நினைச்சுதான் சிரிப்பு வருது, அதனால தான் சிரித்தேன். நினைச்சு என்னடி உனக்கு சிரிப்பு வருது? ஆமா, பின்ன கல்யாணம் நடந்துருச்சு, அது முதல்ல உங்களுக்கு தெரியுமா? என்னது கல்யாணம் நடந்துருச்சா? என்னடி அப்படிலாம் ஒண்ணும் நடந்திருக்காது. என்ன ஏதோ உளறிக்கிட்டு இருக்காங்க. அப்பா, இப்படி பார்க்கவே உங்களெல்லாம் அழகா இருக்கே, இப்படி வாயை பிளந்துட்டு பார்க்க. இதுக்குதான் ஆண்டவன் சோதிப்பான், ஆனா வந்து நல்லது கொடுத்துருவான். ஷாக்லேயே இருங்க, எனக்கு டயர்டா இருக்கு, நான் போய் டீ வச்சு குடிக்கிறேன். ஏய் நில்லுடி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு போ. எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஏமா பாட்டியாமா, அவன் என்ன மாதிரி திமிரா பேசிட்டு போறாங்க. ஏட்டி ஆமாட்டி, எனக்கு என்ன ஆச்சரிய குறையலடி. கடவுளே, முதல்ல வாயை மூடு. இதுக்குதான் அவன் கிண்டல் பண்ணிட்டு போனா. என்னடி இது இப்படி ஆயிப்போச்சு? அதம்மா எனக்கு புரியல, அந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சு, யார் கூட கல்யாணம் நடந்துச்சுன்னு ஒண்ணும் புரியலையே. கெட்ட விஷயம் நடந்தா இந்த மீனாட்சி அந்த சாவித்திரின்னு ஒருத்தவ கிடக்குறா, அவ்வளவு சொல்லிட்டு சிரிப்பாளோ. அதான் இந்த விஷயம் எப்படி அவ்வளவு மிஸ் பண்ணாலும் ஒண்ணும் புரியலையே. சரி, நான் போய் கேட்டுக்கிறேன். அந்த வீட்டுக்கு போனா மட்டும் அவளை என்ன நிம்மதியாம விட்டுருவாளுங்க. அங்கே இருந்து ராஜிங் செய்ய இருக்காருங்க, அவளுங்க பாத்துப்பாளுங்க. ஒண்ணும் இல்லாத இவளுங்க இனி என்னென்ன கஷ்டப்படுற போறாளுங்கன்னு மட்டும் பாரு. அது வேணா உண்மை தாண்டி. ஐயோ, அலமேல் அன்னைக்கு வேற இப்படி ஒரு சோகம் நடந்துருச்சு. அண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு ஒன்றும் தெரியலையே. விஷயம் என்ன ஆச்சு, மாப்பிள்ளை வீடு என்ன பிரச்சனை எதுவும் புரியலையே. அன்னைக்கு வேற கூப்பிட்டு பேசணும். இந்த உலகத்துல நல்லவங்களுக்கு எப்படியும் காலமே இல்லப்பா, ஒரே பிரச்சனையா தான் வருது. இங்க அண்ணி சமாளிச்சிருவாங்கன்னு நம்புறோம். அண்ணி அங்க விட்டுட்டு வீட்டுக்கு வேற என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே. வீடெல்லாம் கடல்ல மூழ்கிடுச்சுன்னு சொன்னாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. சரி, அவங்களுக்கு போனை போட்டு கூப்பிடுவோம். என்ன லைன் போகுது, எடுக்கவே மாட்டாங்க. சரி, இங்க இருந்தா எதுவும் நடக்காது, நம்ம நேர்ல போய் ஆறுதல் சொல்லுவோம். அன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்க சொல்லுவோம். நல்ல வேலை இந்த அகிலாண்டீஸ்வரி வேற அண்ணன் வீட்டுக்கு போயிட்டா, இங்க எந்த பிரச்சனையும் இருக்காது. அண்ணியும் அவங்க பொண்ணுங்களையும் நம்ம வீட்லயே வச்சுக்கலாம். நெல்லுங்க, எங்க போறீங்க? வணக்கம் மருமகளே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம கட்டண சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழ இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அனைவருக்கும்